தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். இவர் பேசியதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இவர் தேர்தலில் ஜெயிச்சிருக்கவே முடியாது. இவருக்கும் திருச்சி தொகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இவருக்கு உண்மையிலேயே திராணியும் தெம்பும் இருக்கும் என்று சொன்னால் இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை இப்போதே ராஜினாமா செய்துவிட்டு திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி வந்து அந்த தீப்பெட்டி சின்னத்தில் இவர் போட்டியிடுவதற்கு தயாரா 5000 ஓட்டு கூட வாங்க மாட்டார். ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலாம் இல்ல சார், இப்போ ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு உருப்படுற எண்ணமே இல்லையான்னு எங்களை பார்த்து கேட்பார். இப்படி அலையிறீங்களா இந்த கட்சியில, இந்த கட்சியால 10 காசுக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா, உருப்படுற எண்ணம் இருக்கா உங்களுக்குன்னு கேட்டிருக்காரு. என்ன மட்டும் இல்ல, மனசாட்சி உள்ள மறுமலர்ச்சி திமுகவினர் ஒப்புக்கொள்வார்கள், பலரையும் அப்படி அவர் கேட்டு இருக்கிறார். காரணம், அவர் ஒரு தொழில் முனைவோராக இருந்த காரணத்தால் அரசியலிலும் அவருக்கு லாப நஷ்ட கணக்கு தான் பிரதானம். இவர் வந்ததற்கு பிறகு நிர்வாகிகளை நியமித்தது மட்டுமல்ல, அண்மையிலே இவர் நாடாளுமன்ற உறுப்பினராகி முதல் முறையாக தனது சொந்த ஊராக இருக்கக்கூடிய கலிங்கப்பட்டிக்கு செல்கிறார். அவருடைய பயணத்தில் பிரதானமான பொது நிகழ்வு எது என்று கேட்டால் கம்மவார் மகாஜன சங்கத்தினுடைய ஒரு மண்டகப்படி நிகழ்விலே பங்கேற்கிறார். இதற்கு முன்பு இப்படிப்பட்ட நிகழ்வு மறுமலர்ச்சி திமுகவில் நடந்ததே இல்லை. என்றைக்கு இவர் பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் என்று பேசினாரோ அப்போதே இவருக்கு திராவிட இயக்கம் குறித்த பார்வையும் இல்லை, அண்ணா பெரியார் குறித்த பார்வையும் இல்லை, சமூக நீதி குறித்த சிந்தனையும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த கட்சியில் தனக்கு வேண்டியவர்கள், தனக்கு ஜால்ரா போடுகிறவர்கள், தன்னுடைய சொந்த சாதியை சேர்ந்தவர்களை மட்டும் பொறுப்பு கொண்டு வந்தார். அதனுடைய விளைவு இப்போது பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து வீக்கப்படுகிறார் வைகோ என்று ஒரு அறிக்கை வெளியிட்டால் கூட எதிர்த்து கேட்பதற்கு யாரும் இல்லை என்கிற நிலையை இந்த கட்சியில் உருவாக்கிவிட்டார். இந்த 5 நாட்களாக கட்சி ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருக்கிறது. பல மாவட்ட செயலாளர்கள், பல மாநில நிர்வாகிகள், அவர்களெல்லாம் இத்தனை காலம் பயணித்து வந்துவிட்டோம், இனி நம் ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடாது, தலைவருக்கு ஒரு நெருக்கடியான நேரம், அவர் உடல்நலமும் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட வேளையில் நாம் செய்து அவருக்கு ஒரு சங்கடத்தை தரக்கூடாது என்றுதான் அமைதி காக்கிறார்களே தவிர துரை வைகோ செய்வது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அர்த்தமல்ல. ஆனால் துரை வைகோ அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார், கட்சி முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டது என்று. ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது வல்லம் பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்க மதிமுகல வளைகுடா பொறுப்பாளராக இருந்தவர். ஆனா இப்போ மதிமுகவில் ஒரு மோசமான சூழல் போயிட்டு இருக்கதா விமர்சிக்கப்படுது. குறிப்பா மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பிஎஸ்பியோட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது போறாரு. அப்ப கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு போறாரு. அதுக்கு உங்க கட்சிக்குள்ளேயே இருக்க இந்த மதிமுக விருதுநகர் மாணவரணியை சேர்ந்தவர் கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு ஏன் மல்லை சத்யா போறாரு, சாதியோட கோடுவோட வெளிப்படுத்துறாரா, போறதா இருந்தா வெள்ளை சட்டு போட்டு போக வேண்டியதானே, ஏன் அங்க ரொம்ப நேரம் இருக்காரு, ஏன் மாரி செல்வராஜ் பக்கத்துல நிக்கிறாரு, ஏன் ரஞ்சித் பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னு விமர்சனங்கள் வைக்கிறாரு. ஒரு துணை பொதுச் செயலாளர் மேல ஒரு மாணவர் அமைப்பாளர் இது போன்ற ஒரு புகார் வைக்கிறது எத்தகையது, அதுக்கு கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு. குறிப்பா சாதிய அடையாளம் அல்லது ஆதிக்க சாதிகள் இந்த மற்ற சாதிகளுக்கு எதிரான ஒரு ஆதிக்கத்தை மதிமுக செலுத்துறாங்க அப்படின்ற விமர்சனம் வைக்கப்படுது. யாரையோ குளிர்விக்க இந்த விமர்சனங்கள் வைக்கப்படுது அப்படின்னு மல்லை சத்யாவும் சொல்றாரு. என்ன நடக்குது சார்? துரை வைகோ வருகைக்கு பிறகு மறுமலர்ச்சி திமுகவில் இத்தகைய சாதியவாத சிந்தனை கொண்டவர்களினுடைய எண்ணிக்கை என்பது மெல்ல அதிகரிக்க துவங்கியது. அதற்கு முன்பு சொந்த சாதி சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அந்த அளவுக்கு இந்த கட்சியை ஆக்கிரமிக்கவும் இல்லை, இந்த கட்சிக்குள் பெரிய பொறுப்புக்கும் வரவில்லை, இந்த கட்சியை கூட அவர்கள் ஆதரிப்பதற்கு தயாராக இல்லாதவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஆனால் துரை வைகோ தன்னுடைய அரசியல் வருகைக்கு பிறகு தன்னுடைய சொந்த சாதியினருக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை இந்த இயக்கத்தில் கொடுக்க வேண்டும் என்று கருதி தேவையில்லாத நபர்களை எல்லாம் கொண்டு இந்த கட்சிக்குள் புகுத்தி, ஓரமாக இருந்தவர்கள், இந்த கட்சிக்கு பெரிய அளவில் பணியாற்றாதவர்கள், இவர்களை எல்லாம் கொண்டு மாவட்ட பொறுப்புகளிலும் மாநில பொறுப்புகளிலும் அமர்த்தினார். அது மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களை நசுக்குகிற ஒரு பிரதான மனோபாவம் கொண்டவராக அவர் எப்போதுமே இருந்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய இந்த கடந்த கால செயல்பாடுகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிந்த ஒரு செய்தி. இதற்கு பிரதானமான காரணம், மூத்த நிர்வாகிகள் எல்லோரையும் ஒரு வகையில் ஓரம் கட்டிவிட்டார். ஓரம் கட்டியதற்கு பிறகு யாரெல்லாம் இந்த கட்சியில் அடிப்படையிலேயே செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த கட்சியில் இருந்து வெளியேற்றுகிற வேலையை பிரதானமாக செய்தார். அதற்கு பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதன் பிறகு இப்போது
பழைய செல்வாக்கோடு மீண்டும் இந்த கட்சியில் அதே மரியாதையோடு வலம் வந்து கொண்டிருப்பவர் மரியாதைக்குரிய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்கள் தான். அவரை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பி இருக்கிறார் என்றுதான் நெடுங்காலமாக அவருக்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடியின் மூலமாக புரிந்து கொள்ள முடிந்த செய்தி. அதிலே குறிப்பாக இந்த விவகாரத்தில் ஒரு மாவட்ட மாணவரணியினுடைய நிர்வாகி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டதை அதை அடுத்து துணை பொதுச் செயலாளரே பதிவிட்டு, மங்கை சூதகமானால் கங்கையில் நீராடலாம், ஆனால் கங்கையே சூதகமானால் எங்கே நீராடுவது என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஏறக்குறைய அவர் வருத்தத்தோடு அந்த பதிவை இடுக்கையாக இட்டு ஒரு வார காலம் கடந்து விட்டது. ஒரு வார காலத்துக்கு பின்னும் இன்னும் அந்த நிர்வாகியை கட்சியிலிருந்து நீக்கவும் இல்லை, குறைந்தபட்சம் அவரை பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்க வேண்டும், தற்காலிக இடைநீக்கம் செய்திருக்க வேண்டும், அல்லது அவர் செயலுக்கு வருத்தம் தெரிவிக்க சொல்லி அவருடைய வருத்தத்தை பொது தளத்தில் பதிவு செய்யவாது சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இவை எதையும் செய்யவில்லை என்று சொன்னதன் மூலமாக நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால், நான் புரிந்து கொள்கிறேன் என்பதை தாண்டி பொதுவான பார்வை எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு துணை பொதுச் செயலாளருடைய பதிவுக்கு கூட மரியாதை அளிக்காமல், மதிப்பளிக்காமல், அவருடைய உணர்வை கூட காயப்படுத்துகிற வகையில் ஒரு மாவட்ட மாணவரணியினுடைய பொறுப்பாளரினுடைய இடுக்கை அமையும் என்று சொன்னால், இதற்கு பின்னால் நிச்சயமாக துரை வைகோ இருக்கிறார். துரை வைகோவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த இடுக்கை இடப்பட்டிருக்கிறது. குறிவைப்பதற்கான பணியை அவர் துவங்கி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கருப்பு சட்டை அணிந்து செல்வது ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து செல்கிறார். எல்லா நேரங்களிலும் கருப்பு சட்டை அணிந்திருக்கிறார். மரியாதைக்குரிய ஐயா சுபவி அவர்கள் எல்லா நேரங்களிலும் கருப்பு சட்டை அணிந்திருக்கிறார். இப்படி கருப்பு சட்டை என்பது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு அடையாளமாகி போனது. துரை வைகோவுக்கு திராவிட இயக்கம் குறித்த அரசியலும் தெரியாது, பெரியார் அண்ணா குறித்த அரசியலும் அவருக்கு தெரியாது, கருப்பு சட்டைக்கு பின்னால் இருக்கிற சரித்திரமும் அவருக்கு தெரியாது. காமாலை கண்ணுக்கு வந்ததெல்லாம் மஞ்சளாக தெரிவதைப் போல அவருக்கு இப்போது கருப்பு சட்டை அணிந்து சென்றிருப்பது ஒரு சாதிய குறியீடாக தெரிகிறது. வெளியிட்டிருக்க கருத்து வேண்டுமானால் மாவட்ட மாணவர் அணியினுடைய பொறுப்பாளர் பேரில் வெளியிட்டிருக்கலாமே தவிர அந்த கருத்து அவருடைய கருத்து அல்ல, அது துரை வைகோவினுடைய கருத்து என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல, மல்லை சத்யா அவர்களும் தன்னோட பதிவுல யாரையோ குளிர்விப்பதற்காக அப்படின்னு மறைமுகமா சொல்றாரு. அப்ப சென்னையில மதிமுகவோட முகமாக அறியப்பட்டவர், நீண்ட காலமாக கட்சியில இருக்கவர். நீங்க சொல்ற மாதிரி பலர் ஓரம் கட்டப்பட்டாலும், பல மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியில போனாலும், இன்னும் சென்னையில ஒரு பெயர் பெற்றவர் இருக்காரு. சோ அந்த நிலையில அவரை காலி செஞ்சே ஆகணுன்ற நோக்குல இப்ப இந்த குறி மல்லை சத்யாவை நோக்கி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது குறித்து துணை பொதுச் செயலாளர் அவர்கள் தான் விரிவாக சொல்ல முடியும். ஆனால் கட்சிக்குள் ஒரு சாதியவாத போக்கு இருக்கிறது என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். காரணம், இவர் வந்ததற்கு பிறகு நிர்வாகிகளை நியமித்தது மட்டுமல்ல, அண்மையிலே இவர் நாடாளுமன்ற உறுப்பினராகி முதல் முறையாக தனது சொந்த ஊராக இருக்கக்கூடிய கலிங்கப்பட்டிக்கு செல்கிறார். அவருடைய பயணத்தில் பிரதானமான பொது நிகழ்வு எது என்று கேட்டால், கம்மவார் மகாஜன சங்கத்தினுடைய ஒரு மண்டகப்படி நிகழ்விலே பங்கேற்கிறார். அதுக்கு இன்னொரு துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ராஜேந்திரன் ஒரு நிகழ்ச்சி நிரலை வெளியிடுகிறார். அந்த நிகழ்ச்சி நிரலில் இதுபோன்று சங்கரன் கோயில், கோமதி அம்மன் கோவில் மண்டகப்படி திருவிழாவில் பங்கேற்கிறார். நிகழ்ச்சி ஏற்பாடு கம்மவார் நாயுடு மகாஜன சங்கம் என்று அந்த நிகழ்ச்சி நிரலிலேயே வெளியிடப்படுகிறது. அதன் பிறகு சுவரொட்டிகள் எல்லாம் அடித்து ஒட்டப்பட்ட காட்சிகளை நாம் பார்த்தோம். இதற்கு முன்பு இப்படிப்பட்ட நிகழ்வு மறுமலர்ச்சி திமுகவில் நடந்ததே இல்லை. யார் வேண்டுமானாலும் எந்த நிகழ்வுக்கு வேண்டுமானாலும் போகலாம், அது வேறு. ஆனால் சாதிய ரீதியிலான நிகழ்வுகளில் இதுவரை தலைவர் வைகோ அது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்காத நிலையில் இவர் இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பது என்பது எத்தகைய அணுகுமுறையை இவர் கையில் எடுத்திருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. அதே போன்று நீங்கள் அண்ணன் சத்யா அவர்கள் குறித்த செய்திகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தீர்கள். இந்த இயக்கத்தில் அடர்த்தியான கொள்கை தீரராக வலம் வருபவர் அண்ணன் மல்லை சத்யா. எந்த விதமான ஆசாபாசங்களுக்கும் இடம் கொடுக்காமல், எந்த விதமான சலசலப்புகளுக்கும் ஆட்படாமல், தலைவர் வைகோ இடுகிற கட்டளையை மட்டும் ஏற்றுக்கொண்டு அதை செயல் வடிவம் தந்து களத்திலே இயங்க வேண்டும் என்று நினைக்கிற முன்னணி தலகர்த்தர்களில் முதன்மையானதாக இருப்பவர் அவர் ஒருவர் தான். நீங்கள் அவர் கருப்பு சட்டை அணிந்து போவதை விமர்சித்திருக்கிறார்கள். அவர் கருப்பு சட்டை என்று நேற்று அணியவில்லை. கொடா சிறைவாசத்தில் தலைவர் வைகோ வேலூர் கொட்டடியிலே அடைக்கப்பட்ட போது 19 மாத காலம் எல்லோரும் கருப்பு சட்டை அணிந்திருந்தார்கள், பலர் அணிந்திருந்தார்கள். ஆனால் என்ன நோக்கத்துக்காக தலைவர் வைகோ கைது செய்யப்பட்டாரோ அந்த நோக்கம் இன்னமும் அப்படியே இருக்கிறது. அவர் மீது வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வரையில் நான் அந்த கருப்பு சட்டையை கலட்ட மாட்டேன் என்று சொல்லி இறுதி வரை அந்த கருப்பு சட்டையை கலட்டாமல் தான் இருந்தார். இன்னொரு செய்தி எனக்கு இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது. 2006 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து வெளியேறி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற நேரம்,
அப்போதும் ஜெயலலிதா அம்மையாரை கருப்பு சட்டையோடு தான் பார்ப்பதற்கு போயஸ் கார்டன் இல்லத்துக்கு தலைமை கழக நிர்வாகிகளோடு அவர் போனார். அதை கூட ஒரு கட்டம் கட்டி முரசொலியிலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதியது என் நினைவுக்கு வருகிறது. கருப்பு சட்டை அணிந்து ஒரு தம்பி அந்த கூட்டத்திலே இருக்கிறாரே, அவர் எதற்காக கருப்பு சட்டை அணிந்திருக்கிறார் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு காரணம், ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்துத்தான் அவர் கருப்பு சட்டை அணிந்திருந்தார். அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு 3.5-4 ஆண்டு காலம் கருப்பு சட்டையோட வலம் வந்தவர். அப்படி அவர் கருப்பு சட்டை அணிவது ஒன்றும் புதிய நிகழ்வு அல்ல. ஜெயலலிதா அம்மையாரினுடைய மரணத்துக்கு சென்ற போதும் கருப்பு சட்டை அணிந்துதான் சென்றார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மரணத்துக்கு சென்ற போதும் கருப்பு சட்டை அணிந்துதான் சென்றிருக்கிறார். இப்படி எல்லா நிகழ்வுகளிலும் அவர் கருப்பு சட்டையோடு தான் இருந்திருக்கிறார். துக்க நிகழ்வுகளுக்கு போகும் பொழுது கருப்பு சட்டை அணிந்து செல்வது என்பது ஒரு மரபு, துக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்பாடு. அதற்கும் சாதிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் திட்டமிட்டு அவரை இந்த இயக்கத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களா, அல்லது அவரை ஓரம் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்களா என்று நமக்கு தெரியாது. அது குறித்து துணை பொதுச் செயலாளர் அவர்கள் தான் விரிவாக பேச வேண்டும். நான் பேசுவது சரியாக இருக்காது. இந்த நேரத்தில் நான் பேசினால் ஏதோ சிண்டு முடிகிற வேலையை வல்லம் பஷீர் செய்கிறார் என்கிற பார்வை வந்துவிடும். எனவே அவர்தான் அது குறித்து பேச வேண்டும். ஆனால் சாதிய நோக்கத்தோடு ஒரு கட்சிக்குள் ஒரு பிளவுவாத போக்கை ஏற்படுத்துகிறார் துரை வைகோ என்கிற செய்தி நிதர்சனமான உண்மை. அது யாரும் மறுதளிக்க முடியாத செய்தி. உங்களுக்கும் துரை வைகோக்கும் அடிப்படையில் என்ன பிரச்சனை சார்? நீங்க வந்து ஒரு முகமாக அறியப்பட்டவர், 30 ஆண்டுகளாக மதிமுக இருக்கீங்க, அயலக அணியில ஒரு முக்கிய பொறுப்புல இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் துரை வைகோக்கும் எங்க பிரச்சனை வருது? உங்களை வந்து நீங்க திமுகவுக்கு போங்க, ஏன் மதிமுக விமர்சிக்கிறீங்க அப்படின்லாம் உங்க மதிமுக தோழர்களே உங்களை விமர்சிக்கிறதையும் நான் பார்க்க முடியுது. மதிமுக தோழர்கள் விமர்சிக்கிறார்கள் என்பதை நான் ஏற்கவில்லை. இப்போதும் என்னோடு நெருக்கமாக அன்பு பாராட்டுகிற பல மாவட்ட செயலாளர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தினந்தோறும் அவர்களின் இடத்திலே பேசுகிறார்கள். நான் அவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். அதிலெல்லாம் எந்த விதமான உறவு முறிவோ அல்லது அதிலே முரண்பாடோ இல்லை. மதிமுகவினருக்கு என்னை குறித்து நன்றாக தெரியும். அவர்களுடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்திருப்பவன் நான். என்னுடைய சுகதுக்கங்களில் பங்கெடுத்திருப்பவர்கள். இப்போதும் அந்த உணர்வு, அந்த உறவு எப்போதும் அது தொடரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. குறிப்பிட்ட சிலர் துரை வைகோவினுடைய தூண்டுதலின் பேரில் அப்படி பேசுகிறார்கள் என்பதை நானும் பார்க்கிறேன். அதே நேரத்தில் துரை வைகோவுக்கும் எனக்கும் எந்த விதமான வாய்க்கால் தகராறும் கிடையாது. வாரிசு அரசியல் கூடாது, அவர் வரக்கூடாது என்று இன்றைக்கு அவருக்கு அருகில் இருக்கிற பலர் பேசிய போது கூட அவர் வர வேண்டும், தலைவருக்கு அடுத்து அவர்தான் இந்த இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று முன்மொழிந்தவர்களில் நானும் ஒருவன். சரியாக என்னுடைய நினைவு இருக்கும் என்று சொன்னால், கொரோனா யுத்த காலத்தில் எல்லோரும் வெளியில் வர தயங்கிய காலத்தில், அப்போதுதான் இந்த ஜூம் போன்ற இணைய வழியில் கூட்டம் நடைபெறுகிற அந்த செயலிகள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட நேரத்தில் திமுக மாவட்ட வாரியாக கூட்டங்களை நடத்தியது. அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பல்துறை விற்பனர்களை அழைத்து ஒரு கருத்தரங்கம் ஒன்றை ஏற்பாடு செய்தோம். கொரோனா யுத்த காலத்தில் மருத்துவர்கள் எத்தகைய இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள், பேராசிரியர்கள் எத்தகைய இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள், அதே போன்று பொறியாளர்கள், ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள் என்று சொல்லி இவரை அதற்கு சிறப்பு அழைப்பாளராக அழைத்து வந்து ஒரு பொதுமுகத்தை உருவாக்குகிற பணியை முதலில் செய்தவன் நான் தான். அதுவரை அவருக்கு எந்த பொது நிகழ்வும் அப்படி அமையப்பெறவில்லை. உலகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய கனடா நாட்டிலிருந்து, அதே போன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லப்படுகிற அமெரிக்காவில் இருந்து, பிரான்சில் இருந்து வளைகுடா நாடுகளில் ஏராளமான நாடுகளில் இருக்கக்கூடிய பல்துறை விற்பனர்கள் பங்கேற்ற ஒரு நிகழ்வை நான் தான் ஒருங்கிணைத்தேன். அந்த நிகழ்வை நான் ஒருங்கிணைக்கிற போது கூட தலைவர் வைகோ, நீங்கள் துரையை அழைத்து கொண்டு போகக்கூடாது அந்த நிகழ்வுக்கு, இது தேவையற்ற வேலை என்று என்னை கண்டித்தார். இல்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன், அதெல்லாம் ஒண்ணுமில்லை, இது ஒரு பொது நிகழ்வு தான் என்று சொல்லி சமாதானம் செய்து அந்த நிகழ்ச்சியை நடத்தியவன். அதன் பிறகு அவருக்கு பல கட்டங்களில் நான் துணை இருந்திருக்கிறேன். அவர் பல நேரங்களில் என்னோடு ஆலோசனை செய்யக்கூடிய இடத்தில் தான் இருந்தார். அவருடைய எதேச்சதிகார போக்கு, அவர் சாதி ரீதிகளாக இயங்குகிறார் என்கிற அந்த ஒரு நடவடிக்கை எனக்கும் அவருக்குமான புணக்கை உருவாக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். முதலில் அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்விலே பங்கேற்கக்கூடிய சூழல், மாவட்ட செயலாளருடைய அனுமதி இல்லாமல், மாவட்ட செயலாளரை அழைக்காமலேயே அவர் அந்த நிகழ்வுக்கு போனார். அது குறித்து மாவட்ட செயலாளர்கள் வருத்தம் தெரிவித்த நேரத்தில் நான் இவருக்கு நெருக்கமானவனாக இருக்கிறேன் என்கிற அந்த அடிப்படையில் என்னிடத்திலே வருத்தத்தை சிலர் தெரிவித்தார்கள், மூத்த நிர்வாகிகள். அதை எடுத்துக்கொண்டு போய் அவரிடத்துல நான் சொல்கிற போது, இதெல்லாம் நீங்க உதயநிதி ஸ்டாலின் சொல்ல முடியுமா, அன்புமணி ராமதாஸ் சொல்ல முடியுமா, ஏசி சண்முகம் மகன்கிட்ட போய் நீங்க சொல்லுவீங்களா? நான் வாசல்ல காத்து கிடக்கணுமா? நான் வைகோ மகன்றதுனால அவ்வளவு கேவலமா போயிட்டேனா என்றெல்லாம் என்னிடத்திலே கோபமாக பேசினார். நான் அப்போது கூட அவரை சமரசம் செய்கிற வேலையில் தான் ஈடுபட்டேன். அப்போதுதான் அவருடைய நடவடிக்கை என்பது முற்றிலும் மூத்த நிர்வாகிகளுக்கு எதிரான நடவடிக்கையாக, எல்லோரையும் ஒருமையில் பேசக்கூடியவராக மாறினார். மாவட்ட செயலாளர்களை பேரை சொல்லி ஒருமையில் திட்டினார் என்னிடத்திலேயே. அதையெல்லாம் நான் அவரிடத்திலே எடுத்து சொன்னேன். மூத்த நிர்வாகிகளை, இளையவர்களை கூட வாஞ்சியோடு அழைக்கிற பண்பை கொண்டிருப்பவர் தலைவர் வைகோ.
நீங்கள் இது போன்றெல்லாம் கோபப்படக்கூடாது என்று சொன்னபோது அவருக்கு அதெல்லாம் மண்டையில் ஏறவே இல்லை. அதற்கு அடுத்த கட்டமாக பொது இடங்களில் தெலுங்கு மொழியில் பேச துவங்கினார். தெலுங்கு மொழியில் பேசுவதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். சீமான் போன்றவர்களுடைய குரலுக்கு வலு சேர்க்கிற வகையில் உங்களுடைய பேச்சு அமைகிறது. இதெல்லாம் பொது தளத்துக்கு போனால் கட்சி விமர்சிக்கப்படும், கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படும். இதெல்லாம் வேண்டாம். நீங்க வீட்டுக்குள்ள எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளலாம் என்று சொன்னபோதுதான் அவர் வெளிப்படையாக தன்னுடைய கோபத்தை என்னிடத்திலே வெளிப்படுத்தினார். எனக்கு தாய்மொழி தெலுங்கு தான், நான் தெலுங்குல பேசக்கூடாதா என்று என்னிடத்திலே கேட்டார். அதன் பிறகுதான் இவருடைய நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க சொந்த சாதியை சார்ந்தும் அவருடைய மொழி தெலுங்கு மொழி என்று பதிய வைத்துக் கொள்கிற வகையில் அவருடைய நடவடிக்கைகள் அமையப்பெறுகிறது. இனிமேல் இவரோடு இணக்கமாக நம்மால் இயங்க முடியாது என்கிற நிலையில் அவரோடு சற்று விலகி இருந்தேன். அதன் பிறகு அவருடைய பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் என்னுடைய நடவடிக்கைக்கு இன்னும் கூடுதலாக வலு சேர்த்தது. நான் இவரோடு இருக்க முடியாது, இவரோடு பயணிக்க முடியாது, தலைவர் வைகோவோடு நம்முடைய பயணத்தை நிறுத்திக் கொள்வோம், தலைவர் வைகோ சொல்கிற பணியை நாம் செய்து விடுவோம் என்றுதான் நான் நினைத்து பயணித்தேன். அதுல ரொம்ப குறிப்பா என்றைக்கு இவர் பெரியாரும் வேண்டும் பெருமாளும் வேண்டும் என்று பேசினாரோ அப்போதே இவருக்கு திராவிட இயக்கம் குறித்த பார்வையும் இல்லை, அண்ணா பெரியார் குறித்த பார்வையும் இல்லை, சமூக நீதி குறித்த சிந்தனையும் இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்போது கூட தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்று சென்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கிற போது வைத்த முழக்கங்களை நீங்கள் பார்த்திருக்க கூடும். திராவிட இயக்கத்தின் சார்பில் வெற்றி பெற்று வாகை சூடி இவர் சென்றிருக்கிறார். இவருடைய இயக்கத்தின் பெயர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆண்டு தவறாமல் அண்ணாவினுடைய பிறந்த நாளை கொண்டாடிய இயக்கம் மறுமலர்ச்சி திமுக. பெரியாரினுடைய கொள்கை உணர்வுகளை இன்றைக்கும் தாங்கிக் கொண்டு பயணிக்கிற தலைவர்களில் மிக முக்கியமான தலைவராக இருப்பவர் தலைவர் வைகோ. அவருடைய மகனாக, அவருடைய பிரதிநிதியாக, அவருடைய கட்சியின் சார்பில் வெற்றி பெற்று சென்றவர் எங்காவது அண்ணாவின் பெயரை, எங்காவது பெரியாரின் பெயரை, எங்காவது திராவிட இயக்கத்தின் பெயரை சொன்னாரா என்று கேட்டால் சொல்லவில்லை. அவருடைய கன்னி உரையிலாவது அப்படி அவர் துவங்குவார் என்று எதிர்பார்த்தால் வீரபாண்டிய கட்டபொம்மன் குறித்து அவருடைய கன்னி உரையிலே பேசுகிறார். கட்டபொம்மனுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? கட்டபொம்மன் யார் என்று நீங்கள் சீர்தூக்கி பார்த்தால் கட்டபொம்மன் பெயரை இவர் எதற்காக சொன்னார் என்பது உங்களுக்கு புலப்படும். நான் கட்டபொம்மனை தவறாக சித்தரிக்க விரும்பவில்லை, அவரை அந்த வளையத்துக்குள் அடைக்க விரும்பவில்லை. ஆனால் இவருடைய நடவடிக்கைக்கும் கட்டபொம்மன் பெயரை இவர் சொன்னதற்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற காரணத்தால் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். பெரியார் பெயரை, அண்ணா பெயரை சொல்வதற்கு கூட அஞ்சுகிற ஒருவரோடு எப்படி திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை தாங்கிக் கொண்டு, லட்சியங்களை தாங்கிக் கொண்டு பயணிக்க முடியும் என்கிற காரணத்தால் நானே அவரிடமிருந்து ஒதுங்கி இருந்தேன். அதன் பிறகு என் மீது பல பழி சொற்களை கொண்டு வந்து கொட்டி என்னை பற்றி தவறான செய்திகளை தலைவர் வைகோவுக்கு எடுத்துச் சொல்லி என்னை பொறுப்பிலிருந்து நீக்கினார்கள். ஒரு வருட காலம் நான் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டதற்கு பின்பும் மதிமுக கரை வேட்டிகள் கட்டி கொண்டுதான் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பேன். எல்லா இடங்களுக்கும் கரை வேட்டியோடு தான் செல்வேன். என்னுடைய காரில் பறக்கிற கொடி கட்சியினுடைய கொடியாகத்தான் இருக்கும். அப்படி இருந்த நேரத்தில் என்ன காரணம் என்றே தெரியாமல் என்னுடைய அடிப்படை உறுப்பினருடைய அந்த அந்தஸ்தையும் ரத்து செய்துவிட்டு தற்காலிக நீக்கம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். நான் கேள்விப்பட்டேன் தலைவர் வைகோவுக்கு அதிலே உடன்பாடு இல்லை, என்னுடைய பெயரை குறிப்பிட்டு இப்படி ஒரு நீக்கத்தை வெளியிடப் போகிறோம் என்று சொல்லி அவரிடத்திலே கையொப்பம் கேட்கிற போது அவர் கையொப்பம் தர மறுத்து விட்டார். அவருடைய கையொப்பம் இல்லாமலேயே கழகத்தினுடைய வார ஏடான சங்கொலியில் அவருடைய பெயரை போட்டு என்னை நீக்கியதாக என்னோடு சேர்ந்து 5 முக்கிய நிர்வாகிகளை அவர்கள் நீக்கினார்கள். தலைவர் வைகோவோடு தொண்டர் படையிலே இருந்தது மட்டுமல்லாமல் அவருடைய எல்லா தென் மாவட்ட பயணங்களிலும் உடன் வந்தவர் திருக்கரங்குடியினுடைய ஒன்றிய செயலாளராக அரசு என்பவர். அவரையும் அந்த இடத்தில் இருந்து நீக்கினார்கள். என்னோடு சேர்த்து அவரும் நீக்கம் செய்யப்பட்டார். அதன் பிறகு தலைவர் வைகோவுக்கு எஃகு கோட்டையாக மறுமலர்ச்சி திமுகவினுடைய பிரதான ஒரு அடையாளமாக இருந்தது சங்கரன் கோயில் தான். உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும், 2011 கட்சி தேர்தலை புறக்கணித்து விட்டிருந்த பிறகு சங்கரன் கோயில் இடைத்தேர்தலில் தான் போட்டியிட்டோம். சதன் திருமலைக்குமார் இன்றைக்கு வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அப்போது போட்டியிட்டார். அந்த அளவுக்கு சங்கரன் கோயில் என்பது மறுமலர்ச்சி திமுகவினுடைய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற ஊர். அந்த ஊரினுடைய நகர செயலாளராக இருந்தவர் ஆறுமுகசாமி, அவரை நீக்கினார்கள். துணை செயலாளராக இருந்த ராஜமாணிக்கம், அவரை நீக்கினார்கள். ஆனந்த் அதே சங்கரன் கோயில்காரர் இந்த கட்சிக்கு வாராது வந்த மாமணி போல வந்தவர். இப்ப எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் போன்றவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்துக்கு வருவதற்கு அஞ்சி இருந்த காலத்தில் அவர் இந்த இயக்கத்துக்கு வந்தவர். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இந்த கட்சியிலிருந்து நீக்கினார்கள். அதற்கு ஒரே காரணம், இவருக்கு இணக்கமாக இல்லாதவர்களை கட்சியிலிருந்து நீக்குவது. தலைவர் வைகோவுக்கு விசுவாசமாக இருப்பவர்களை கட்சியில் வைத்துக் கொள்ளக் கூடாது என்கிற அந்த ஒரே நோக்கத்தில் எல்லோரையும் நீக்கினார்கள். அந்த அடிப்படையில் என்னையும் நீக்கினார்கள். நான் வருத்தப்படவில்லை. திமுகவுக்கு போக வேண்டியதுதானே என்று சிலர் பேசியதாக நீங்கள் சொன்னதை நான் ஏற்கிறேன். திமுகவுக்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் 2016 கொத்து கொத்தாக இங்கிருந்து திமுகவுக்கு சென்றவர்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக சிலர் ஆகியிருக்கிறார்கள். மாநில பொறுப்புகளுக்கு சிலர் வந்திருக்கிறார்கள். சிலர் மாநகராட்சி பொறுப்புகளை அலங்கரிக்கிறார்கள். அப்படி நானும் போயிருக்க முடியும். எனக்கு அதுவல்ல நோக்கம். தலைவர் வைகோவுக்காகத்தான் இந்த அரசியல் வாழ்வை நான் ஏற்றுக்கொண்டேன். அவரால் தான் பெரியாரை படித்தேன், அவரால் தான் அண்ணாவை படித்தேன், அவரால் தான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு இயங்குகிறேன்.
அவரால் தான் எனக்கு திராவிட இயக்கத்தினுடைய பயணமே. இல்லை என்று சொன்னால் நான் திராவிட இயக்கத்துக்கு வந்திருப்பேனா, திராவிட இயக்கத்தில் பயணித்திருப்பேனா என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அவர் கற்றுத்தந்த அந்த வகுப்பறையில் பயின்ற காரணத்தால் தான், அடர்த்தியான கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்ட காரணத்தால், திராவிட இயக்கத்திலேயே வாழுகிற காலம் வரை இயங்கிட வேண்டும். நம்மால் நம்முடைய குரல் மூலமாக 4 பேருக்கு திராவிட இயக்கத்தை கொண்டு சேர்க்க முடியும் என்று சொன்னால் அந்த பணியை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேனே தவிர, திமுகவுக்கு போக வேண்டும் அல்லது வேறு ஒரு திராவிட இயக்கத்துக்கு போக வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. நான் அதற்கான பயணத்தையும் மேற்கொள்ளவில்லை. ஒருவேளை அப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நான் என்னுடைய சொந்த முயற்சியாகத்தான் செய்வேனே தவிர, வேறு யாருடைய அடையாளத்தையோ கொண்டு போய் எனக்கு ஒரு அடையாளம் தேடிக்கொண்டு ஒரு இயக்கத்துக்கு செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போனா வைகோவை கூட கட்சியை விட்டு நீக்கிடுவார் துரை வைகோ அப்படின்ற உங்களோட விமர்சனங்கள் பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட கட்சி வந்து வைகோவோட கட்டுப்பாட்டுல இல்ல, வைகோவை மீறி வைகோவுக்கு தெரியாம எல்லா விஷயங்களும் நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுமா? அப்படி அப்படி பார்க்கணுமா? 100 விழுக்காடு அவருடைய கட்டுப்பாட்டில் கட்சி இல்லை. இப்ப இந்த இடைப்பட்ட நேரத்துல கட்சிக்கு உட்கட்சி தேர்தல் வந்தபோது தனக்கு ஆதரவாக இருந்தவர்களை எல்லாம் பொறுப்புக்கு கொண்டு வந்து, யாரெல்லாம் தலைவர் வைகோவுக்கு விசுவாசியாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு கிடைக்காமல் செய்தார் துரை வைகோ. திட்டமிட்டு ஒரு சம்பவத்தை அரங்கேற்றினார். இந்த கட்சி முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியில் தனக்கு வேண்டியவர்கள், தனக்கு ஜால்ரா போடுகிறவர்கள், தன்னுடைய சொந்த சாதியை சேர்ந்தவர்களை மட்டும் பொறுப்பு கொண்டு வந்தார். அதனுடைய விளைவு இப்போது பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து வீக்கப்படுகிறார் வைகோ என்று ஒரு அறிக்கை வெளியிட்டால் கூட எதிர்த்து கேட்பதற்கு யாரும் இல்லை என்கிற நிலையை இந்த கட்சியில் உருவாக்கிவிட்டார். அது மட்டுமல்லாமல் இந்த கட்சிக்கென்று ஒரு நடைமுறை இருக்கிறது. பொதுச் செயலாளர் தான் கூட்டத்துக்கான அறிவிப்புகளை வெளியிடுவார். பொதுச் செயலாளர் அவைத்தலைவர் பேரில் கூட்டம் நடப்பதாக அறிவிப்பு வெளியாகும். ஆனால் கடந்த 2-3 கூட்டங்களை பொதுச் செயலாளருக்கு தெரியாமலேயே இவர் அறிவித்தார். பொதுச் செயலாளர் பேரில் அறிக்கை வந்தது. அது குறித்தும் அவரால் கேள்வி எழுப்ப முடியவில்லை. இப்போது என்னுடைய விஷயத்திலேயே ஒரு சான்று, என்னை நீக்க வேண்டும் என்பதற்கு அவர் ஒப்புதல் தெரிவிக்கவில்லை. ஆனால் இவர்கள் அவருடைய பேரிலேயே அறிக்கையை சங்கொலியில் போட்டு வெளியிட்டார்கள். இப்போது கூட ஒரு சலசலப்பான சூழல் கட்சியிலே உருவாகி இருக்கிறது. இந்த சாதியவாத சிந்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று வைகோ நினைப்பார். அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய முடிவுக்கு இப்போது எதுவும் செய்ய முடியாது என்கிற காரணத்தால் அவர் அமைதியோடு இருப்பதை தவிர வேறு வழியே இல்லை. பழைய நிலையில் தலைவர் வைகோ கையில் கட்சி இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த மாவட்ட மாணவர் அணிக்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தம்பியை கட்சியிலிருந்து வெளியேற்றி இருப்பார். ஒரே ஒரு உதாரணம் தான். தன்னுடைய கட்சியில் ஊடக விவாத குழுவினுடைய உறுப்பினராக இருந்த ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு சாதிய நிகழ்வுகளில் பங்கேற்று தமிழ் குறித்தும் தமிழர்கள் குறித்தும் ஒரு தவறான கருத்தை பதிவு செய்தார். அது பெரிய அளவில் செய்தியானது. செய்தி வெளியாக 24 மணி நேரத்தில் தலைவர் வைகோ அவரையும் அவருடைய கணவரையும் கட்சியிலிருந்து நீக்கினார். அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கினார். இப்போது வரை அவர் திரும்ப சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அவர் யார் என்பதும் நான் பின்னாளில் பேச வேண்டிய செய்தி. அவர் பேரையெல்லாம் குறிப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அவரும் துரை வைகோவினுடைய சொந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் தான். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவரோடு இருக்கிறார்கள். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவரோடு இருக்கிறார்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு காலமும் இப்படிப்பட்ட செயல்களை அனுமதிக்காதவர் தலைவர் வைகோ. அவர் கையில் கட்சி இல்லை என்கிற காரணத்தால் தான் இப்போது இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாமல் இந்த கட்சி தடுமாறி போய் நிற்கிறது. இல்ல கிட்டத்தட்ட சாதி கட்சியா மதிமுக மாறிட்டு இருக்குன்ற உங்களோட விமர்சனத்தை புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்துல வந்து சீனியர்களும் வந்து ஓரங்கட்டப்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து துரை வைகோ என்டில இருந்தே இருந்தது. குறிப்பா வந்து ஈரோட்ல வந்து அந்த எம்பி சீட் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கணேசமூர்த்தி அவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்ட போதே வந்து பெரிய அளவுக்கு விமர்சனம் வந்தது. திருப்பூர் துரைசாமி வந்து எதுக்கு இந்த கட்சி இன்னும் வச்சிருக்கீங்க, திமுக போய் சேர்த்துருங்க, வாரிசு அரசியல்னு நம்ம வாரிசு அரசியலை எதிர்த்து வந்து கட்சி ஆரம்பிச்சோம், இன்னைக்கு வந்து இந்த கட்சியில வாரிசு அரசியல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்படி பல சீனியர்களும் வந்து தொடர்ச்சியாக இந்த குமுறல்களை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க, அவங்க அப்புறப்படுத்தப்பட்டுட்டே இருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? கட்சிக்கு மூடு விழா காண்பதற்கு துரை வைகோ தயாராகி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த கட்சி நீர்த்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களுக்காக, அந்த லட்சியங்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக உருவான கட்சி. இந்த கட்சி உருவாவதற்கு இடிமலை உதயன், நொச்சிப்பட்டி தண்டவாணி போன்றவர்கள் தங்களுடைய உயிரை தீயின் நாவுக்கு தின்ன கொடுத்தார்கள். உயிரிழந்து அவர்களுடைய சடலத்தில் தான் இந்த கட்சி உருவாவதற்கான அஸ்திவாரம் அமைக்கப்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கும் தலைவர் வைகோ போராடி இருக்கிற போராட்ட களங்களைப் போல இன்னொரு தலைவர் தமிழ்நாட்டில் போராடி இருப்பாரா என்று கேட்டால் மிகப்பெரிய ஆச்சரியக்குறிதான். அப்படி எந்த தலைவரும் போராடி இருப்பார்கள் என்று நான் கருதிடவில்லை. அதிகாரத்தில் இருந்து பல நன்மைகளை மக்களுக்கு செய்திருப்பார்கள். ஆனால் மக்கள் விரோத எந்த விதமான இயற்கைக்கு எதிரான வாழ்வாதாரங்களை அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடைபெறும் என்று சொன்னால், அது மீத்தேன் ஈத்தேனாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு காவிரி விவகாரங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பிரச்சனையாக நியூட்ரினோ போன்றவையாக இருந்தாலும் சரி, தலைவர் வைகோ களமமைத்து போராடியதைப் போல வேறு எந்த தலைவரும் களமமைத்து போராடியதில்லை. அவர் ஆத்மார்த்தமாக அந்த போராட்ட களத்தில் இருப்பார்.
ஸ்டெர்லைட் ஆலையை மூடியதில் அவருடைய பங்கு என்பதுதான் பிரதானமான பங்கு. இப்படி அவருக்கென்று ஒரு வரலாறு இருந்தது. இந்த கட்சி பல தோல்விகளை தழுவி இருந்தாலும், இந்த கட்சி பல பின்னடைவுகளை சந்தித்திருந்தாலும், இந்த கட்சியை உயிர்ப்போடு வைத்திருந்தது தலைவர் வைகோவினுடைய போராட்ட களங்கள் தான். அதற்கு அடுத்தபடியாக சாதி குறித்த எந்த சிந்தனையும் அவரோடு எப்போதுமே இருந்ததில்லை. உதாரணமாக ஒரு செய்தியை சொல்கிறேன். நான்குநேரிக்கு இடைத்தேர்தல். நான்குநேரி இடைத்தேர்தல் வந்ததற்கு பிறகு அந்த நான்குநேரி பகுதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் 7,000 தெலுங்கு மொழி பேசுகிற நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அங்கே தெலுங்கு மொழியில் பேசி நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று தலைவர் வைகோவிடத்திலே அந்த ஊரினுடைய பெரியவர் ஒருவர் கேட்டார். எந்த கட்டத்திலும் அப்படி வாக்கு சேகரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவர் அந்த வாக்கை சேகரிக்கவும் இல்லை, அப்படி செய்யவும் இல்லை. ஆனால் 2021 சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தல் வந்தபோது அதே கிராமத்துக்கு துரை வைகோ வந்து தெலுங்கு மொழிகளை பேசி வாக்கு சேகரித்தார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், தலைவர் வைகோ இதுவரை எந்த பயணத்தில் வந்தாரோ, எந்த கொள்கைக்காக அவர் இயங்கினாரோ அதற்கு வேட்டு வைக்கிற வேலையை இவர் செய்கிறார். அண்ணா பிறந்த நாளை ஆண்டு தவறாமல் மாநாடாக கொண்டாடுகிற ஒரு வழக்கத்தை தலைவர் வைகோ கொண்டிருந்தார். ஆனால் இவர் அண்ணா குறித்து எந்த மேடையிலும் பேசியது கிடையாது. அண்ணா குறித்த கருத்துக்களை எந்த இடத்திலும் வெளிப்படுத்தியது கிடையாது. இவர் மட்டுமே வானத்திலிருந்து குதித்து வந்த ஒரு தலைவரை போல இவர் பேசுவதுதான் சரி என்பதை போல பேசிக்கொண்டே இருப்பார். இந்த கட்சிக்கு மூடு விழா காண்பதற்கான வேலையை அவர் செய்கிறார். இப்போது அவரோடு இருப்பவர்கள் எல்லாம் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும், திமுக கூட்டணியிலே நாம் இருக்கிறோம், இவர் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்திருக்கிறார்கள். அதற்காக அவரோடு இருக்கிறார்கள். மற்றபடி இவருடைய நடவடிக்கை என்பது ஒட்டுமொத்த கட்சிக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த 5 நாட்களாக கட்சி ஒரு கொந்தளிப்பான நிலையில் இருக்கிறது. பல மாவட்ட செயலாளர்கள், பல மாநில நிர்வாகிகள், அவர்களெல்லாம் இத்தனை காலம் பயணித்து வந்து விட்டோம், இனி நம் ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடாது, தலைவருக்கு ஒரு நெருக்கடியான நேரம், அவர் உடல்நலமும் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட வேளையில் நாம் செய்து அவருக்கு ஒரு சங்கடத்தை தரக்கூடாது என்றுதான் அமைதி காக்கிறார்களே தவிர, துரை வைகோ செய்வது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அர்த்தமல்ல. ஆனால் துரை வைகோ அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார், கட்சி முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டது என்று. கட்சியில் அவருக்கு தேவையானவர்களை கொண்டு வந்து சொருகி இருக்கிறார், புகுத்தி இருக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்த கட்சியும் அவர் சொல்வதை ஏற்கவும் இல்லை, அவருடைய நடவடிக்கையை ஆமோதிக்கவும் இல்லை. இந்த கட்சிக்கு மூடு விழா காண்கிற வேலையை துரை வைகோ மிக விரைவில் செய்ய போகிறார் என்பதுதான் என்னை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம். ஆரம்பத்துல வந்து எனக்கு அரசியல் ஆசையெல்லாம் இல்ல. இந்த கட்சிக்கு உதவுறதுக்காக வந்திருக்கேன். எனக்கு வந்து எம்பி பதவியில இந்த எம்பி தேர்தல்ல போட்டியிட விருப்பம் இல்ல. யாராவது ஒரு மதிமுக தொண்டரை வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிற்காலத்துல வந்து அவரே வந்து எம்பி பதவிக்கு போட்டிட்டு எம்பியும் ஆயிட்டாரு. ஸோ ஆரம்பத்துல ஒண்ணு, இறுதியில ஒண்ணு இப்படின்னு அவரோட பேச்சுக்கள் வந்து தொடர்ச்சியாக விமர்சிக்கப்படுது. இன்னொன்னு வந்து திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டே நான் வந்து சுயமரியாதை மிக்கவன், சொந்த சின்னத்தை தான் போட்டிடுவேன், செத்தாலும் சொந்த சின்னத்தை தான் போட்டிடுவேன் அப்படின்றது அதுவும் விமர்சனமானது. சமீபத்துல நடந்த அந்த வெற்றி கூட்டத்துல கூட அப்போ வந்து மறைமுகமா வந்து துரை வைகோ வந்து சொன்னாரு. அதாவது வந்து திமுக கூட்டணி வந்து திமுக ஒத்துழைச்சிருந்தா இன்னும் கூடுதலான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு துரை வைகோ பேசினதாகவும் அது வந்து திமுக காரங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு விமர்சிக்கப்படுது. தொடர்ச்சியாக துரை வைகோ வந்து இந்த விமர்சனத்துக்குள்ளேயே இருந்துட்டே இருக்காரு. அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவருக்கு எங்கே எதை பேசுவது என்பதே தெரியாது. குறிப்பாக அரசியல் அறிந்தவர்களால் மட்டும்தான் எந்த இடத்தில் எதை பேசினால் சரியாக இருக்கும், எது அவமரியாதையாக இருக்கும் என்கிற அந்த குறைந்தபட்ச புரிதல் இருக்கும். இவருக்கு அரசியல் என்பதே அரிச்சுவடியே தெரியாதவர், அரசியலின் அரிச்சுவடியே தெரியாதவர். இவருடைய அரசியல் அனுபவம் என்பது மொத்தமே 2 ஆண்டு காலம்தான். அந்த 2 ஆண்டு காலத்துக்குள்ளாக எவ்வளவு ஆக்டோபஸ் கரம் கொண்டு இந்த கட்சியை வளைக்க முடியுமோ அவ்வளவு வளைத்துக் கொண்டு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கும் வருவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆகிவிட்டார். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், சொந்த சின்னத்தில் நிற்பது என்பது ஒரு தவறான அணுகுமுறை இல்லை, சரியான அணுகுமுறையாகத்தான் இருக்கும். எல்லா கட்சிக்கும் தன்னுடைய சொந்த சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதுதானே எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணத்தில் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வெளிப்படுத்திய விதம் என்பது மிக தவறான ஒரு போக்கு. அவர் என்ன நினைத்துக் கொண்டார்? நான் அதனால் தான் சொல்கிறேன், அவருக்கு எப்போதும் அவருடைய கருத்து சரி என்கிற மனநிலை தான். எல்லோருடைய கருத்தையும் கேட்டு அதற்கேற்ப இயங்க வேண்டும், ஜனரஞ்சகமாக இந்த இயக்கத்தை வழிநடத்திட வேண்டும், நாம் எல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்று எப்போதும் அவர் கருதுகிறவரே அல்ல. அதனால்தான் அவர் அந்த திமுகவினுடைய மேடையில் தேவையில்லாதவற்றை எல்லாம் பேசி சிக்கிக் கொண்டார். இப்போது கூட ஏறக்குறைய 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 3 லட்சம் வாக்குகளும் கூடுதலாக அவருக்கு கிடைத்ததற்கு முதல் காரணம் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களினுடைய அர்ப்பணிப்பான உணர்வும் அவர்கள் ஆற்றிய தேர்தல் பணியும் தான். இவர் பேசியதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செய்யணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இவர் தேர்தல்ல ஜெயிச்சிருக்கவே முடியாது. இவருக்கும் திருச்சி தொகுதிக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த திருச்சி தொகுதியில் இவர் போட்டியிட்டதே திராவிட முன்னேற்ற கழகம் 100 விழுக்காடு இவரை வெற்றி பெற வைக்கும் என்கிற அந்த அடிப்படையில் தான். வேண்டுமானால் இவருக்கு உண்மையிலேயே திராணியும் தெம்பும் இருக்கும் என்று சொன்னால் இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பை
இப்போதே ராஜினாமா செய்துவிட்டு திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி வந்து அந்த தீப்பெட்டி சின்னத்தில் இவர் போட்டியிடுவதற்கு தயாரா 5000 ஓட்டு கூட வாங்க மாட்டார். ஆனா திமுக எனக்கு முழு ஒத்துழைப்பு. அதனாலதான் அண்ணன் நேரு சொன்னாரு, உங்க கட்சியினுடைய அவைத்தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய அடையாளங்களில் ஒருவராக இருந்த அண்ணன் எல்ஜியே எங்களுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் இயங்குவார். திமுகவினரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டார். அதே மாதிரி ஒரு அணுகுமுறையை நீங்க செய்யணும்னு சொன்னார். இவர் ஜெயிச்ச உடனேயே இவருடைய அந்த குழந்தைத்தன்மைன்னு கூட நான் வந்து சொல்ல மாட்டேன். சிறுபிள்ளைத்தனம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் எம் அப்துல்லா நாடாளுமன்றத்தில் ஒரு ரயில்வே மேம்பாலம் குறித்த கோரிக்கையை வைத்து அதற்கு ஒப்புதலும் பெற்று மாநில அரசும் அதற்கு கூடுதல் நிதியை ஒதுக்கி அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருவதற்காக காத்திருக்கிற நேரத்தில் புதுக்கோட்டையில போய் பேசுறாரு, இந்த மேம்பாலத்தை கட்டுவதற்கு, ரயில்வே மேம்பாலத்தை கட்டுவதற்கு நான் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவேன்றார். ஏற்கனவே அந்த திட்ட செயல்பாட்டுக்கு வந்து அதுக்கு நிதியை ஒதுக்கிட்டாங்க. அது கூட தெரியாம இது குறித்து நான் நாடாளுமன்றத்துல பேசினேன். அண்ணன் எம் அப்துல்லா ரொம்ப நயத்தோடு தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்காரு. என்ன நடந்தது, என்ன சம்பவம்ங்கிறத. ஏற்கனவே இந்த திட்டம் வந்துருச்சு, நீங்க இனிமே நாடாளுமன்றத்துல பேச தேவையில்லை என்றெல்லாம் அவர் நயம்பட கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இவருக்கு எப்படி இயங்க வேண்டும் என்பதும் தெரியாது, யாரிடத்திலே எதை பேச வேண்டும் என்பதும் தெரியாது. காரணம், இவர் அரசியலில் படிப்படியாக வளர்ந்தவரும் அல்ல, அரசியலை உற்று நோக்கியவரும் அல்ல. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எல்லாம் இல்ல சார், இப்போ ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு உருப்படுற எண்ணமே இல்லையான்னு எங்களை பார்த்து கேட்பார். இப்படி அலையிறீங்களே இந்த கட்சியில, இந்த கட்சியால 10 காசுக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா, உருப்படுற எண்ணம் இருக்கா உங்களுக்குன்னு கேட்டிருக்காரு. என்ன மட்டும் இல்ல, மனசாட்சி உள்ள மறுமலர்ச்சி திமுகவினர் ஒப்புக்கொள்வார்கள், பலரையும் அப்படி அவர் கேட்டு இருக்கிறார். காரணம், அவர் ஒரு தொழில் முனைவோராக இருந்த காரணத்தால் அரசியலிலும் அவருக்கு லாப நஷ்ட கணக்கு தான் பிரதானம். இவங்க எல்லாம் வர்றாங்க, இவங்களுக்கு என்ன ஆதாயம், இவங்களுக்கு 100 ரூபாய் கிடைக்குமா, இவங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்குமா, எதுக்கு வர்றாங்க, இந்த எண்ணிக்கை தான் அவரிடத்துல இருந்தது, இந்த எண்ணம் தான் அவரிடத்துல இருந்ததே தவிர அரசியல் என்பது ஒரு சேவை மனப்பான்மையுடையது, அது ஒரு லட்சியம் சார்ந்தது, அது ஒரு கொள்கை சார்ந்தது. இப்படி எந்த சிந்தனையும் அவரிடத்திலே இருந்ததில்லை என்பதை அவருடைய கடந்த கால பேச்சுக்களே உணர்த்தி இருக்கிறது. அந்த வகையில் தான் இப்போதும் அவர் பேசிக்கொண்டு சர்ச்சைக்குரிய மனிதராகவே இருக்கிறார். அதற்கு பிரதான காரணம் அவருக்கு அரசியல் அறிவின்மைதான். சார், நீங்க முதல்ல இந்த அயலகணி கூட்டத்துக்கு துரை வைகோ கூட்டப்போய் வைகோ வந்து ஏன் கூப்பிடுற துரை வைகோவை, அவருக்கும் அரசியலுக்கும் செட் ஆகாது அப்படின்லாம் உங்கள்ட்ட சொன்னாரு. அதையும் மீறி தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அப்படி இருந்த வைகோ ஒரு கட்டத்துல வந்து தவிர்க்க முடியாம அல்லது நம்மளோட வாரிசும் நிலைத்திருக்கணும்ன்ற வேற வழி இல்லாம வந்து துரை வைகோ உள்ள வர்றதை வந்து அனுமதிக்க வேண்டிய சூழலுக்கு நிர்பந்திக்கப்பட்டாரா? அதன் காரணமாக தான் இப்படி ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிளட் இஸ் திக்கர் than வாட்டர் என்று ஒரு சொல்லாடல் இருக்கிறது. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்று. என்னதான் அவருடைய உள்ள கிடக்கையை எங்களை போன்றவர்களிடத்திலே அவர் வெளிப்படுத்தினாலும், தன்னுடைய மகன் ஆசைப்பட்டு வர வேண்டும் என்று தன்னிடத்திலே கோரிக்கை வைக்கிற பொழுது, ஒரு வகையில் அழுத்தம் தருகிற போது, அதை ஏற்காமல் போய்விடக் கூடாதோ என்கிற ஒரு பெரிய போராட்டம் அவர் மனப்போராட்டமாக அவருக்குள் இருந்தது. அந்த மனப்போராட்டத்தில் அவர் தன்னையே தத்தம் செய்து கொண்டுதான் இந்த முடிவை அவர் எடுத்தார். இந்த முடிவை எடுப்பதற்கு கூட இவர் செய்த பல லாபிகள் அதற்கு பின்னால் இருக்கிறது. கட்சியினுடைய ஒவ்வொரு மூத்த நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு நான் அரசியலுக்கு வர விரும்புகிறேன், நீங்கள் தலைவரிடத்திலே பேசுங்கள் என்று அவரே கேட்டுக்கொண்டார். என்னிடத்திலே கூட பல நேரங்களில், நீங்கள் தான் என்னை ஊக்குவிக்கிறீர்கள், ஆனால் எங்க ஐயா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, நீங்க ஒரு வார்த்தை பேசி பாத்தீங்களா, எங்க ஐயாட்டெல்லாம் பல தடவை கேட்டிருக்காரு. அது எதனுடைய வெளிப்பாடுன்னா, நாங்க போய் இவருக்காக பரிந்து பேச வேண்டும் என்று நினைப்பார். இவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று கூட என்னிடத்தில் சொல்லி பேச சொன்னார். என்னிடம் மட்டுமல்ல, பல நிர்வாகிகளும் சொல்லியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் பேசியதை இப்போது வெளியில் சொல்வது என்பது அநாகரிகமான செயல் என்பதால் நான் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படி இந்த கட்சிக்குள்ளேயே ஒரு லாபியை உருவாக்கி, இந்த கட்சிக்குள்ளேயே தனக்கு ஆதரவாளர்கள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தலைவர் வைகோ இடத்திலே வெளிப்பட வைத்தார். அதற்கு மிக முக்கியமான காரணம், இந்த கட்சியில் ஒரு குழுவாத போக்கை இந்த கட்சியினுடைய பொருளாளராக இன்றைக்கு வந்திருக்கிற செந்திலதிபன் செய்தார். காரணம், செந்திலதிபன் போன்றவர்கள் இந்த கட்சியில் ஜூனியர்கள். இதற்கு சீனியராக பலர் இருந்தார்கள். அண்ணன் கணேசமூர்த்தி, அண்ணன் DRR செங்குட்டுவன், இவர்கள் எல்லாம் முழு நேர அரசியல்வாதிகளாக இருந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவே முழு நேரமும் பாடுபட்டவர்கள். ஆனா செந்திலதிபன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் NLC-ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒன்றிய அரசிட்ட மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். பார்ட் டைம் அரசியல்வாதி அவர். அவர் எந்த களத்துக்கும் வந்ததில்லை, எந்த போராட்டத்திலையும் பங்கேற்றதில்லை, எந்த வழக்கும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டதில்லை, எந்த கட்சிக்கார நிகழ்ச்சிக்கும் போக மாட்டார் அவர். அவரை போன்றவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, துரை மாதிரியான கத்துக்குட்டிகள் வந்து விட்டால் நம்ம கை ஓங்கிரும், கட்சியில நமக்கு ஒரு நல்ல பொறுப்பு கிடைச்சிடும், நம்ம நாடாளுமன்றத்துக்கு போகலாம், சட்டமன்றத்துக்கு போகலாம்னு ஒரு கணக்கு போட்டு இது மாதிரியான ஒரு ஆட்களை ஒரு குறுகிய எண்ணம் கொண்டு சேர்த்தார். அதற்கு ஒரு வலு சேர்த்து கொண்டு அவரை போன்றவர்கள் தலைவரிடத்திலே கொடுத்த அழுத்தம்,
அதை வேறு வழி இல்லாமல் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாரே தவிர மனமு வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நான் எந்த இடத்திலும் நம்பவும் இல்லை. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. பல நேரங்களில் முரண்பட்டு இருக்கிறார் அவர். அது எனக்கு நன்றாகவே தெரியும். அருகில் இருந்து பார்த்தவன் என்கிற முறையில் அவருடைய முரண்பாடு எப்போதும் இருக்கிறது. அது மனதுக்குள் அவருக்குள் தைத்துக் கொண்டே இருக்கிறது என்பதை நான் உறுதியாக அறிவேன். நன்றி சார். உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.